கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இழந்து போன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்ற தலைப்பிலே 3வது பாகத்தை இப்பொழுது பார்ப்போம். அதில் மத்தேயு 6வது அதிகாரம் 25, 26, 33வது வசனங்களை குறித்து இதில் தியானிப்போம். நாம் தேவனால் விசேஷித்தவர்கள் என்பதை குறித்து இதில் சொல்லப்படுகிறது. எனவே அதை குறித்து நாம் தியானிப்போம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்க்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று இந்த இடத்துல சொல்கிறார். அதாவது பறவைகளை காட்டிலும் சரி, எல்லா பட்சிகளை காட்டிலும் நாம் விசேஷித்தவர்கள் என்பதை இந்த இடத்துல சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, பூக்களை காட்டிலும் நாம் விசேஷித்தவர்கள், புஷ்பங்களை பார்க்கிலும் விசேஷித்தவர்கள். அவைகளுக்கு இருக்கின்ற அந்த நிறங்களை காட்டிலும் நமக்கு தேவன் அழகான ஆடைகளை கொடுத்து நம்மை மகிழ்விக்கிறவர் என்று இந்த இடத்துல விசேஷித்தவர்கள் என்று சொல்லுகிறார். 33வது வசனத்துல சொல்லப்படுகிற விஷயம் என்ன? 31 படிக்கிறோம். ஆகையால் 30வது வசனத்துல சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எனவே இந்த இடத்துல நம்மளை விசேஷித்தவர்கள் என்று சொல்லி விசேஷித்தவர்களாக இல்லாததினால் நம்மை அற்ப விசுவாசிகள் என்று இந்த இடத்துல சொல்றார். அடுத்ததாக சொல்றாரு 33ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்றார். அப்ப நாம் இழந்த ஆசீர்வாதத்தை திரும்ப பெறுவதற்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதுவான சிந்தனையும் நீதிக்கு எதுவான ஒரு வாழ்க்கையும் வாழ்வோமானால் நாம் உண்மையாகவே இழந்த ஆசீர்வாதம், அதாவது ஆகாரத்தை காட்டிலும் பட்சிகளை காட்டிலும் நாம் விசேஷித்தவர்கள் என்றும், பூக்களை காட்டிலும் நாம் விசேஷித்தவர்கள் என்றும் முன்பு கூட நம்ம தியானித்தோம். அநேக விசேஷமான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு, பிராணிகள், பட்சிகள், எல்லா மிருகங்களையும் நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு, அதாவது நமக்கு கீழ்ப்படுத்தினார் என்றெல்லாம் நாம் தியானித்தோம். அதுபோல தேவ தூதர்களையும் தேவன் நமக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார் என்பதையும் சில வசனங்கள் சொல்வதை நாம் தியானிக்கலாம். எசேக்கியேல்ல 28வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லப்படுகிறது. எசேக்கியேல் 28:14, நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு, தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய் என்று சொல்கிறார். அப்ப இந்த தேவ தூதனை காட்டிலும் நாம் விசேஷித்தவர்கள் என்று இந்த இடத்துல சொல்றார். என்னன்னா, காப்பாற்றுகிறதற்காக, பாதுகாப்பதற்காக, யாரை? ஆதாம் ஏவாளை பாதுகாப்பதற்காக கேருப் என்ற தேவ தூதனை தேவன் உண்டாக்கினார். இதை குறித்த ஒரு விரிவான காரியங்கள் 12வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து சுமார் ஒரு 19 வசனங்கள் வரைய நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். அதுல முக்கியமா இந்த இடத்துல ஆதாம் ஏவாளை காப்பாற்றுகிறதற்காக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் அந்த கேருப் என்ற தேவதூதன். அப்ப தேவதூதனுக்கும் நம்மை மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறார். அதை நம்ம புரிந்து கொள்வது அவசியம். இன்னொரு இடத்துல பவுல் சொல்றார், 1 கொரிந்தியர்ல 6வது அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 3வது வசனம். தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா என்று சொல்றார். அப்ப நம்ம பரலோக ராஜ்யத்திற்கு நித்திய ஜீவனை அடைந்த பிறகு தேவ தூதர்களும் நமக்கு கீழ்ப்பட்டவர்கள், அவர்களை நியாயம் தீர்க்கின்ற அந்த அதிகாரம் நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த இடத்திலும் சொல்லப்படுகிறது. மற்றபடியாக எபிரேயர்ல 1வது அதிகாரம் முழுவதுமே
இயேசுவானவருக்கும் தேவதூதனுக்கும் உள்ள வித்தியாசத்தை சுட்டி காண்பித்து இந்த அதிகாரம் முழுவதுமாக எழுதப்பட்டிருக்கு. இது எதுக்கு இயேசுவுக்கும் தேவதூதனுக்கும்னு சொல்றேன்னா, அப்ப தேவதூதனை காட்டிலும் இயேசுவானவர் மேன்மையானவர். அந்த இயேசுவானவர் நமக்காக இந்த பூமியிலே பிறந்தார் என்று 2வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அதிலும் இயேசுவானவர், அதாவது நம்மை சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவனே, தேவகுமாரனாகியவரே நமக்காக இந்த பூமியிலே பிறந்தார் என்றும், அவர் நம்மை சகோதரனாக அங்கீகரித்தார் என்று 12வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. என்னன்னா, உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும், நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப தேவனால் ஒரு இடத்துல சகோதரர் என்று சொல்லி, அடுத்ததாக சொல்றாரு நம்மை அவருடைய பிள்ளை என்றும் அந்த இடத்துல சொல்றாரு. இப்போ ஒரு கணக்கில் பார்த்தா இயேசுசாமி நமக்கு சகோதரன், அதாவது அண்ணன். அப்ப அப்பாவினுடைய ஸ்தானத்திற்கு அடுத்த ஸ்தானம் அண்ணன் தான் நமக்கு தகப்பனாகவும் ஆவிக்குரிய ஒரு விஷயத்துல நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அதை தான் இந்த இடத்துல பிள்ளை என்றும் இந்த இடத்துல சொல்றாரு. 14வது வசனத்துல சொல்றாரு. 14ல, அதாவது எபிரேயர் 2வது அதிகாரம் 14 இருந்து 16 வரைய வாசிக்கிறாங்க. கவனமா கேளுங்க. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். இப்ப இயேசுசாமி தூதுவனுக்காக இந்த பூமிக்கு வரல, நமக்காக வந்தார். வந்தது எப்படி வந்தார்? அவர் ஆவியாய் இருக்கிற தேவன் நமக்காக மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக மாறினார். எந்த அளவுக்கு நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறார் என்பதை குறித்து நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அப்ப அதோடு மாத்திரம் இல்லை, அதுல இன்னொரு விசேஷம் என்ன? அப்ப இயேசுசாமி உயிர் தெழுந்ததும் சரீரத்தோடு உயிர் தெழுந்தார் என்றால், அவர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நம்மில் நிமித்தமாக அவருக்கு மாம்சமும் இரத்தமும் உண்டானது. அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் என்று சொல்லலாம். அதே சமயத்தில் நாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக அவருக்கு மாம்சமும் இரத்தமும் உண்டானது என்பதையும் சொல்லலாம். எனவே அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது. அடுத்த வார்த்தை, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திலே அடிமைத்தனத்தில் உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். எதுக்காக வந்தார்னா, நம்மை மீட்கும்படியாக அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக ஆனார் என்று சொல்லப்படுகிறது. அதில் 16வது வசனத்தை சொல்றார். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அப்ப தேவதூதனும் பாவம் செஞ்சான். எப்படி பாவம் செஞ்சான்? ஆதியாகமம் 3வது ஆதியாகமம்ல சொல்லப்படுது, உனக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் குதிங்காலை நசுக்குவார், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் 15வது வசனத்துல சொல்லப்படுகிறது. இதுல இருந்து என்ன தெரியுது? அப்ப தேவதூதன் தான் நம்ம பாவம் செய்ய வைத்ததினால் அவன் பிசாசாக மாற்றப்பட்டான். அப்ப அந்த பிசாசானவனை மீட்கும்படியாக, அதாவது தேவதூதனை மீட்கும்படியாக இயேசு வரல. பாவம் செய்ய தூண்டி ஆதாம் ஏவாளை பாவம் செய்ய வைத்த பிறகு அந்த பாவிகளாகிய ஆதாம் ஏவாளுக்காக, அதாவது நமக்காக இந்த பூமியிலே இயேசுவானவர் அடிமையின் ரூபம் எடுத்து மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் மாறினார் என்று இந்த இதிலிருந்து புரியுது. எனவே அதான் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்றார். இந்த ஆபிரகாமின் சந்ததினா நம்ம இஸ்ரவேல் சந்ததியை குறித்து சொல்றாரு அப்படின்னு கிடையாது. அதாவது ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லப்படுவதனுடைய நோக்கம் என்னன்னா, விசுவாசத்தின் சந்ததி. யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவரெல்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று வேதம் சொல்கிறது. எனவே ஆபிரகாமின் சந்ததி என்பது நாம் தான். மாம்சத்தின் பிரகாரமாக இஸ்ரவேல் சந்ததி, ஆவின் பிரகாரமாக இந்த உலகத்துல யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ, அவருடைய நற்கிரியைகள் நிமித்தமாக வழி நடத்தப்படுகிறார்களோ, அவர்கள் எல்லாரும் யாரு? ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லப்படுகிறது. எனவே
தேவதூதர்களும் ஆதாம் ஏவாள், அதாவது பாவம் செய்யாத ஆதாம் ஏவாளுக்கு தேவ தூதர்களும் கீழ்ப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள் என்பதை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும். எனவே வருகின்ற நாட்களில் அதை தான் பவுல் சொல்றார், என்ன, நீங்கள் தேவ தூதர்களையும் நியாயம் விசாரிப்போம் என்பதை அறியீர்களா என்று சொல்லப்படுது. இவ்வளவான ஒரு விசேஷித்த ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் என்றால் நாம் எந்த அளவிற்கு தேவனுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக, தேவனுக்கு கர்த்தராகிய இயேசுவுக்கு கீழ்ப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் யோசிப்பது நலம், கீழ்ப்பட்டவர்களாக இருப்பது நலம். எனவே வர நாட்களில் கர்த்தருடைய வசனங்களுக்கு, அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுவீர்களானால் தேவன் நம்மை விசேஷித்தவர்களாக மீண்டும் இழந்த ஆசீர்வாதத்தை மீண்டும் நமக்கு கொடுக்கிறவராய் தேவன் இருக்கிறார், இயேசு இருக்கிறார். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.